மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி பகுதியில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். அவரோடு பேசலாம். மோகன், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அங்கு கனமழை தற்போது வரை பெய்து வருகிறதா? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் எப்படி இருக்குது? கார்த்திகா, வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தற்போது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையானது வழங்கப்பட்டது. இதன் காரணமாக இன்று காலை முதலே பரவலாக மழை விட்டு பெய்து வருகிறது. குறிப்பா தரங்கம்பாடி நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி தரங்கம்பாடி தாலுகா. இந்த பகுதியில தான் மாவட்டத்திலே அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக தரங்கம்பாடி தாலுகாவில் தாழ்வான பகுதி, இந்த பெருமாள்பேட்டை அப்படிங்கிற அந்த மீனவர் கிராமம், இந்த பகுதியில் உள்ள ஜான்சி ராணி தெரு, பாரதி தெரு, ரவீந்திரநாத் தாகூர் தெரு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தெருக்கள்ல நம்ம பார்க்க முடியும் ஒரு 2 அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு. இந்த பகுதியில் குடிநீர் குழாய்கள்லாம் ரொம்ப தாழ்வாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த தண்ணீர்களுக்குள்ள அந்த குடிநீர் குழாய் மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறதுனால குடிதண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்பகுதியில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த தண்ணீரை கடந்துதான் வெளியில வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில மாவட்டம் முழுவதுமே காலை 10 மணியிலிருந்து மழை பரவல ஓய்ந்திருந்த நிலையில தற்பொழுது அதீத கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் மழையின் காரணமாக சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாகவே தற்போது பரவலாக மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.